ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அரை குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையும் சேர்ந்து பொரிஞ்சு வந்த உடனே 15 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பூண்டு ஒரு 50% நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி இந்த பூண்டு கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி தட்டி இது கூட சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 90% கிட்ட வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறமா ஒரு 8 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை இந்த மாதிரி எப்படி நான் கொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி ஓரளவுக்கு பாதியாக வெந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய்த்தூள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே அப்போது 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இது கூட சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி விடணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த தக்காளி தொக்குக்கு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம பொடியெல்லாம் சேர்த்தப்போ ஆயில் சேர்த்தோம். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் தக்காளி தொக்கை சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் இன்னும் 5 மினிட்ஸ் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். அவ்வளோதான். இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். ஃபைனலி உங்களுக்கு எல்லா ஆயிலும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது தொக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இது கூட பாயில்டு எக்கோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்குக்கு. உங்களோட சைடிஷ் நீங்கள் வேறு ஏதாவது கூட வச்சு சர்வ் பண்ணலாம். பட் ஆனால் இது கூட பாயில்டு எக் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த தொக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.